நான் கேக்குறேன், நீ சேப்பியார் மர்மம் தானே? ஏய், நீ திருநிதி சைமன் செபஸ்டின் தம்பி தானே? இல்ல மச்சானா? இல்ல மாமாவா? இல்ல மாமா வேலை பாக்கலையா? ஆனா இவனை எங்கேயோ பாத்திருக்கேன். ஓ, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். ஓ, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். துரை சோகா பேசுது பட்லர் இங்கிலீஷ். ஏய், நீ உன்னை பார்த்தா எப்படி தம்மா இருக்கு? இந்த தெருக்கூத்துலாம் போடுவாங்க தெரியுமா? இந்த திருநங்கை வேஷம் போட்டு வருவாங்க, அது மாதிரி இருக்கிறயா நீ? இங்கிலீஷ் மட்டும்தான் அங்க வந்து மொழியா? தமிழே இல்லையா உங்க கல்லூரில? சாட்டை துரைமுருகன், நீ என்ன அவ்வளவு பெரிய புடிங்கியா? டாடா பிர்லா மாதிரி பேசுற நீ. டாடா பிர்லா கூட அமைதியா தான் இருப்பாரு. ஏ மேன், திருநீதி கம்பியே மச்சானே, தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகம் அமைச்சர் மரியவில்சனை பத்தி பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. இவரு மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்திற்கு எல்லா அமைச்சரும் பத்தி பேச உங்களை யாருக்கும் தகுதி இல்ல. நீ சரியான ஆம்பளை இல்ல நீ. அதுதான் நீ. நான் அவ்வளவு பெரிய புடுங்கியா நீ? சட்டமன்றத்துல ஒரு விஷயம் நடக்குது. ஒரு இளம் தலைமுறைகளை நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒவ்வொரு மினிஸ்ட்ரியா தேர்ந்தெடுத்து அழகா வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு 28-30 நாள்ல லூசுதன மாதிரி பேசிட்டு இருக்கீங்களாடா? தமிழக வெற்றி கழக தொண்டர்களே, ரசிகர்களே, தமிழ்நாட்டின் இல்லத்தரசிகளே, எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுங்க. இந்த செபஸ்டின் சீமான் பேசுறது, இந்த சாட்டை துரைமுருகன் பேசுறது, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க. அவனுங்க வந்து பொழைக்கிறதுக்காக இந்த பொழப்ப ஓட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஒரு இடம் கூட வரலங்க. டெபாசிட் இழந்தது. இவனுங்க அட்ரஸே இல்லாதவனுங்க, யாருன்னே தெரியல இவனுங்கலாம். இவனுங்க வந்து நம்ம எங்க தெரியாத போயிடுவோம்ட்டு இவனுங்க வந்து நடுவுல யூடியூபரா பேசிட்டு இருக்கானுங்க. அது ஒரு சடை. மாசத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு பேச்சு, வாரத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு பேச்சு, இப்ப டெய்லி பேசி புலம்பினுக்குது. சம்பந்தம் எல்லாமே பேசிக்கின்னு ஒரே ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும், நீங்க வந்து லிஸ்ட்லயே இல்ல, பேசிக்கினே தான் இருக்கணும் வாழ்க்கையில. பொலிட்டிக்கல் அட்ரஸே இல்லாம போறீங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும். இதே மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ரெண்டு பேர் வீட்டு வாசல்லையும் தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இனிமேல் நீங்க யூடியூப்லயே சரி ஸ்டேஜ்லயும் பேச முடியாத அளவுக்கு வந்துருவீங்க. பாத்துங்கப்பா, தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஓட்டு போட்டவங்களையும் தரைக்குறைவா இனி பேசாதீங்க. பேசுனீங்கன்னா வேற லெவல்ல தான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். மிஸ்டர் செபஸ்டின் சைமன் அவர்களே, மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் அவர்களே, பாத்துங்க. ஏன்னா உங்க மேல செம்ம காண்ல இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம்.